to shift focus, here we are today at the inauguration of Rami Mall in Mount Road. It promises all Chennaites a luxurious shopping experience. Actors Madhavan and Trisha are here today to inaugurate this. Come, let's have a look. Rami Mall will redefine and revolutionize the luxurious retail experience in Chennai with an amazing array of shopping activities all under one roof. It sprawls over a massive 225,000 square feet area and will offer an unparalleled experience to shop, eat and celebrate. It has been inaugurated by Madhavan and Trisha, and after this inauguration, both of them appeared in front of the audience and shared their shopping experience. Madhavan and Trisha have now officially inaugurated Rami Mall. Now we have performances from Russian dancers and a stand-up comedian called Robo Shankar. A very unique style of dance performance by Russian girls, followed by a stand-up comedy done by Robo Shankar and Arvind, was the highlight of this evening. அதாவது மிமிக்ரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே சினிமா நட்சத்திரங்கள் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. இங்கே ப்ரெஸ்லாம் வந்திருக்கிறதுனால வந்து நேரில் வேண்டுகோளுக்கு இணங்க எல்லா செய்திகள் அதாவது எல்லா தொலைக்காட்சிகளுக்கு நண்பர்களையும் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். முதலாவதாக பெப்சி உங்கள் சாய்ஸ். பெப்சி உமாண்ட போனா எப்படி இருக்கும்? வணக்கம் நேர்களே, இது பெப்சி உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நீங்க பார்த்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப அனுபவம் சந்தோஷமா இருக்கு நேர்களே. அதே மாதிரி சமையல் குறிப்புன்னு ஒண்ணு வருதுங்க. ரெண்டு பொம்பளையால் வந்து நின்றுட்டு நம்மளை பாடா படுத்துதுங்க. முன்னாடி எல்லாம் கதாபாத்திரத்துக்கு 4 கேமரா வச்சேன், இப்போ வெறும் பாத்திரத்துக்கு 8 கேமரா வைக்கிறேன். அதுல ஒண்ணு ஜிம்மி ஜிபி அந்த வருது பாத்தியா, அதை அப்படியே ஸ்வாங்கி நம்ம சட்டிக்குள்ள தலையை விட்டுட்டு அப்படியே வெளியே போயிடும். உள்ள என்ன இருக்கு? உள்ள முட்டோண்டு உப்பு கிடக்கும். அதுக்குதான் இது என்ன பெரிய வில்வித்தையா? அந்த நிகழ்ச்சியில வந்து 2 பெண்மணிகள் எப்படி பேசிக்குவாங்கன்னா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம 4 கப்ஸ் எடுத்துறோம் இல்லையா? 4 கப்ஸ். ஆமா, ஓவர் சைஸ் கப்ஸ் வந்து 1 by 1 வச்சிரோம். 1 2 3 4 வச்சிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா வாட்டர் ஊத்துறோம். தண்ணி ஊத்தணும். வாசல்ல இல்ல, வாசல்ல தெளிச்சு கோலம் போடுறோம். உள்ள ஊத்திரோம். உள்ள ஊத்திட்டு நம்ம உளுந்து எடுத்துக்கறோம். உளுந்து எடுக்கணுமா? கீழ விழுந்துலமா ஸ்மால் சைஸ் ஓவல் சைஸ் இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம பட்டும் படாம லேசா வெளிய போடக்கூடாது. பட்டு படாம வெளிய போடக்கூடாது. உள்ள போடுறோம். உள்ள போட்டுட்டு கடுகு அளவு டீஸ்பூன். கடுகளவு டீஸ்பூனா? அந்த டீஸ்பூன் எங்க கிடைக்குதோ அதை எடுத்து அப்படி நம்ம லேசா அப்படி விளாவிக்கிட்டே இது வந்து வலது பக்கம் நோக்கி நம்ம சுத்தணுமா? நீங்க வலது பக்கம் இடது பக்கம் குறுக்கு கேள்வி கேட்டு நான் கொடூரமா இருப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கேஸ் அளவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறோம். இது எவ்வளவு நேரம் இந்த மாதிரி செய்யணும்? நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் அதிகப்படுத்துங்க. இப்ப அப்படி பேசிட்டு உரசிக்கிட்டீங்கன்னா செருப்பு பிஞ்சிரும். இப்படி வரும். அதே மாதிரி இந்த பொதிகை தொலைக்காட்சியில எல்லாம் முன்னாடி நன்னன் ஒருத்தர் பாடம் நடத்துவாங்க. குழந்தைகளுக்கு வந்து தமிழ் பாடம் எடுப்பார். ஆமா, அவருடைய செயல் எப்படின்னா குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க வச்சு பிள்ளைங்களா, இப்ப நம்ம பார்க்க போறது லாலாக்கு டோல் டப்பிமா. குட் குட், வெரி குட். லாலாக்கு டோல் டப்பிமா இருக்கு இல்லையா? லாக்கு பக்கத்துல நம்ம என்ன பண்ணணும்? பொனக்கால் போடணும். முருகேசன், அங்க என்ன பிள்ளைங்க மேல கால் போட்டுக்கிட்டு
இன்டீசன்ட் பிஹேவியர் ஐ டோன்ட் லைக் திஸ். ஓகே லிசன் டு மீ. இங்க பாரு, அங்க பார்க்காத, இங்க பாரு பாரு பாரு. லாக்கு பக்கத்துல தொணக்கால் போடுறோம். அப்படி போடலைன்னா என்ன ஆகும்? லொலக்குன்னு ஆயிரும் இல்லையா? டப்பிமா பாக்கு மேல நல்லா பாருங்க, பாக்கு மேல புள்ளி வைக்கணும். பாண்டீஸ்வரி சனியை முடிச்ச போது இங்க பாரு, தூங்கி விழிக்க நல்லா திங்க வேண்டியது வந்து தூங்க வேண்டியது. இங்க பாரு, பாக்கு மேல புள்ளி வைக்கணும். அப்படி வைக்கலைன்னா என்ன ஆகும்? டப்பி மாவாயிடும். இன்னைக்கு நம்ம லாலாக்கு டோல் டப்பி மாவை பார்த்தோம் இல்லையா? நாளைக்கு காலையில 8 மணிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கங்கம்மாவோட இடுப்பை சுத்தி பார்க்க போறோம். 9 மணிக்கு ஓபன் பண்றாங்க. எல்லாம் டோக்கன் வாங்கிட்டு லைன்ல எழுங்க. இப்ப விளம்பரம் அப்படினாலே உனக்கு யாரு ஞாபகம் வரும் சொல்லு? விளம்பரம்னாலே நமக்கு ஏகே சுந்தரம். ஏகே சுந்தரம்னா என்ன தெரியுமா? அதாவது எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்து பொருட்காட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய டப்பிங் வாய்ஸ் எல்லாம் இருக்காரு. ஏதாவது ஒரு வாய்ஸ் பண்ணி காமிங்க. தரமான பாத்திரங்கள் வாங்க சரவணா ஸ்டோர். வெற்றி பெற்ற மனிதர்கள் விரும்பும் பாக்கு நிஜம் பாக்கு. இப்ப புரிஞ்சிருச்சு. இவங்க கூட பத்மஸ்ரீ சொன்னா தெரியாது. எப்படி சொல்லலாம்? இந்த வாரம் ஆள் கொலுக்கிட்டீங்கன்னா சும்மாதானா? இல்ல சும்மா ஒரு கம்பெனிக்கு தான். நமக்கு வயசு 60 ஆச்சியா? கம்பெனி இழுத்து முடிட்டு சொந்த ஒரு பேர். சரி, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாடல ஜோடியா பாடினா எப்படி இருக்கும்? ஆடுங்கடா என்ன சுத்தி நாங்கள் அனைவரும் ஐயனாருடைய வெட்டு கத்தி பாட போறோம் உங்களை பத்தி கேளுங்கடா வாய பத்தி. என்ன செங்கமலம் பாட்டெல்லாம் பலமா இருக்கு. என்னங்க காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். பொங்கல் பொங்கல், அதுவும் போக்கிரி பொங்கல். என்ன அர்த்தம்? ஆனா உனக்கு விஷயமே தெரியாதா? கிடாவை வெட்டி பொங்க வச்சா சாதாரண பொங்கல், துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கல், ஆடியும் உதையும் கலந்து கொடுத்தால் போக்கிரி பொங்கல். போக்கிரி பொங்கல். Okay people, that is all we have for you in this episode of Shift Focus. Do mail in us your feedback at feedback@ndtv-hindu.com. And this is me, Deepthi, signing off.